யோக சூத்திராவில் ரெண்டாவது சூத்திரம் வந்து யோகச்சித்த விருத்தி நிரோதகா, மனதோடு மாடிஃபிகேஷனை வந்து நிறுத்துறது தான் யோகம் அப்படிங்கிறாங்க. இந்த மனசை பற்றி இதில் போஸ்டிங்கில் பார்க்கலாம். இந்த மனம் வந்து 5 நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வியாசர் வந்து யோகசூத்திர பாஷ்யத்தில் சொல்கிறார். பத்தஞ்சலி சொல்லலை, ஆனால் வியாசர் வந்து யோகசூத்திர பாஷ்யத்தில் மனதின் 5 நிலைகள் சொல்கிறார். என்னெல்லாம் சொல்கிறார்? ஷிப்தம்னா அஜிடேட்டட் மைண்டு, மூடம் டல் மைண்டு, விக்ஷிப்தம் ஆசிலேட்டிங் மைண்டு, ஏகாகிருதம் ஒன் பாயிண்டட் மைண்டு, நிருத்தம்னா டோட்டலி அப்சார்ப்டு மைண்டு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டா தான், அது அந்த மனசை பற்றி தெரிஞ்சுட்டா தான் அது எப்படி அந்த சித்த விற்த்தியை எப்படி இப்போ நிரோதம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போஸ்டிங்கில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒவ்வொரு நிலைகளையும் தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்லையும் பார்க்கலாம். ஓகே, இந்த போஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து அந்த மூடம் டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது, இப்போ என்னோட மனசு நிலை எப்படி இருக்குதுன்னு எப்படி தெரியும்? அதை பற்றி டிஃபைன் பண்ணால், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் தானே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மூட ஸ்டேட்டில் எப்போ டயத்துலையும் எல்லா டயத்துலையும் ஒரே மாதிரி நிலை தான் இருக்காது, நிலை மாறிக்கொண்டே இருக்கும். ஓகே, அப்போ மூட நிலை, மூடம்னாலே மூடுறது, மந்த நிலை. அந்த மந்த நிலை எப்படி இருக்குன்னா, அப்ராக்சிமேட்டாக தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் எதாவது கொடுக்கணுன்னா அப்ராக்சிமேட்டாக 75% வந்து தமோ குணமாக இருக்கும், ரஜோகுணம் வந்து 20% இருக்கும், சத்வகுணம் ரொம்ப குறைய இருக்கும், கிளாரிட்டி இருக்காது, 5% தான் இருக்கும். அப்போது இந்த நிலை வயப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் எப்படிலாம் இருக்கும்? எப்போ பார்த்தாலும் தூக்கம், சோர்வு, சோம்பல், மந்த நிலை, மோகம், டெலூஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது, ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாத டைம், ப்ரொகாஸ்டினேஷன், எடுத்த காரியத்தை டயத்தில் முடிக்க முடியாது, அப்புறம் கிளர்லினஸ்ஸே இருக்காது, அப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு, அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்லலாம் ரொம்ப ஆசை இருக்கும். இதில் வந்து இந்த நிலையில் வந்து தனக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவளுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கீழான நிலைகள்லேயே ஈடுபட்டு இருக்கும். ஆத்மீக சாதனைகள் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த நிலையில் இருக்கிறவங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்திரமாக இருக்காது. எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க? பெண்ணு, பொருள், கூடிய அந்த மது பானங்கள், அந்த போக வஸ்துக்கள், அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு நிலையும் பார்ப்போம். இன்றைக்கி இப்போ இந்த போஸ்டிங்கில் என்ன பார்த்துருக்கோம்? மூடம், மந்த நிலையை பற்றி, மனதோட 5 நிலையில் மந்த நிலையை பார்த்துருக்கோம். திரும்ப இன்னொரு அடுத்த போஸ்டிங்கில் 2வது இந்த ஷிப்தம் அஜிடேட்டட் நிலையை பார்க்கலாம்.